மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்குகிறது. குறிப்பாக பார்த்தோம், ஒரு 5 துறை சார்ந்து ஒரு 121 பேருக்கு கிட்டத்தட்ட 5,07,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வழங்குகின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இதை முடிச்சுட்டு அடுத்தபடியாக இங்கே பக்கத்தில் அன்னை சத்யா நகர் இருக்கு, அங்கே இந்த விடுதி அந்த இடத்துக்கு செல்கிறோம். அதை முடித்து விட்டு வேதாரண்யத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 கட்டிடங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சி என்று ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்துடைய அந்த அனுமதியை பெற்று, அது பெரிய ஒரு நிகழ்ச்சியாக பண்ணக்கூடாது, ஆனால் சிறப்பு விழாங்கிறது வந்து சத்தம் இல்லாமல் மக்களோட பயன்பாட்டுக்கு அதை மட்டும் வழங்குகின்ற அந்த அனுமதியை பெற்று தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்மளுடைய மீன் வளர்ச்சித்துறை தலைவர் அவர்களுடைய சொந்த பணமாக மீனவர்கள், பாதிக்கப்பட்ட மீனவர்களாக இருந்தாலும் அதன் போன்று தாய் தந்தரை இழந்த அந்த இளைய சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிதியுதவி வழங்கியிருக்கிறார். அதே போன்று ஒரு வலை பின்னுவதற்கான வலை இழந்த அந்த குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட பார்த்தா 100 கிலோக்கான குடும்பத்திற்கு அந்த வலை கிலோ கிட்டத்தட்ட ஒரு 42,000 ரூபாய் மதிப்பீடு இருக்கிற நலத்திட்ட உதவிகளும் சேர்த்து இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இதில் இல்லை, நான் அந்த நிகழ்ச்சி அந்த செய்தியை நான் பார்க்கலங்க. நான் இல்லை, நீங்களே இல்லை தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 நாட்களாக முரசொலி நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு குறை சொல்லும் பொழுது அவங்க சார்ந்து அந்த இயக்கத்தை அவங்க எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முரசொலியிலேயே அது ஒரு பதிலாக வந்திருக்கு. அதுதான் என்னோட பதிலாக.